அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மனோஜ்குமார். எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் கிராமம். எங்கள் அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கருணாகரன், அம்மா பத்மா. ஒரு 4 ஜென்ரேஷன் ஆடிட்டுருக்கோம். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அப்பா மாதிரி ஒரு நாள் நான் கூத்து ஆடணும், ஆடி பார்க்கணும். சின்ன வயசில் அப்பா கூட போயிருக்கேன். ஆனால் அப்பா அப்பயே சொல்லியிருக்காரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, ஏதோ நாங்கள் தான் 4 தலைமுறையாக நாடகத்துக்கு வரலே இருக்கோம், நீங்களாச்சும் ஜென்ரேஷன் மாறுது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டைலை மாற்றிக்கன்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியே விட்டார். இதெல்லாம் சின்ன ஒரு ஆசை இருந்தது ஆடணும்னு. அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்பா காரியத்துக்கே ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் மேக்கப் போட்டு ஒரு நாள் நிற்கும்போது எல்லோரும் ஃபீல் பண்ணி அழுதாங்க. அப்பா சாவலை, உயிரோடு தான் இருக்காருன்னு என்னை பார்த்துருந்தாங்க. ஸோ எனக்குள்ள ஒரு ஆசை, அந்த மாதிரி நம்மளும் ஆடணும்னு இருந்துச்சு. எங்கள் ஊரில் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நாடகக்காரர் எங்கள் ஊரில் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டேன், அப்போ உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், நீ இருக்கிற வேலையை பாருன்னாங்க. அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நமக்கு தெரியாதுன்றாங்க, நமக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்களே. நம்ம 4-5 தலைமுறையாக நாடகம் ஆடுற வீட்டில் இருந்து ஒரு பிறந்தவனுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அது எனக்கு இன்சிலாக இருந்தது. சரி, நம்மளும் இது ஒரு சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்த ஆசை இருந்தது. அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. அதுக்கப்புறம் கம்பெனி வேலை செஞ்சுட்டேன். லாஸ்ட் அந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒர்க் இல்லை. ஸோ அப்போ தான் வந்து இந்த நாடகத்துலேருந்து ரூபநாசர் ஃபோன் பண்ணி என்னப்பா பண்ணுறேன்னாரு. நான் வீட்டுக்கு தாம்பா இருக்கேன், வேலை எதுவும் இல்லை பண்ணேன். அவர் திட்டினார், 3 பசங்களே வச்சுருக்கேன், உங்கள் அப்பா ஒரு நாடக கலைஞர், உங்கள் தாத்தா 3-4 நாடகம் ஆடுறவங்க, கையில் வந்து தொழில் வச்சுக்கிட்டு நீ ஏன் வீட்டுக்கு கேட்டது. இல்லைப்பா எனக்கு எதுவும் தெரியாது பண்ணேன். தெரியாது சொல்லாத, நீ வா நான் கற்றுன்னு. அப்போ இந்த கொரோனா பீரியடில் ஆரம்பிச்சது தான். அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழிங்கும்போது நாடகத்துக்கு மூலிமா சரி, நமக்கு கை கொடுத்த தொழில் என்ன தான் ஆயிரங்கள் பணம் சம்பாதிச்சாலும் கஷ்டம்னு வரும்போது கை கொடுத்த தொழில். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக கற்றுக்கிட்டு வந்தேன். நான் வந்து மப்புன்னு வேஷம் ஆடணுன்னு ஏன் ரொம்ப விருப்பப்பட்டேன்னா, சின்ன வயசுலேருந்தே அப்பாவை பார்த்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். வேறு எந்த ஒரு வேஷத்துக்கு மேலே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு ரொம்ப மனசு கவலையாக போவார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்சாக இருப்பார். ஒரு வேஷம் போட்டு அப்பா மக்களை சிரிக்க வைக்கிறது, அவரை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறது, அதை நம்ம பார்க்கும்போது அது ஒரு எப்படி சொல்கிறது, என்ன தான் கோடியாக பணம் சம்பாதிச்சாலும் ஒரு ராத்திரி நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்மளால் ஒரு 100 பேர் சிரிக்க வைக்க முடியும்னு அது ஒரு சந்தோஷமாக தெரிஞ்சு எனக்கு. அதை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால் இதுதான் பண்ணணும். நான் வெளியே வந்தாலும் என்னுடைய ஒரே டார்கெட் என்னென்னா எல்லோரும் சிரிக்க வைக்கணும். அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளை பார்த்தா சிரிக்கணும். இன்றைக்கி ஒரு ராத்திரி சிரிக்க வச்சோமா அது போதும், அது ஒரு திருப்தியாக இருக்குது. ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா பேம்பஸ் காமெடி ஹைலைட்டு. 2வது பார்த்தீங்கன்னா சூடான மோகன்னு ஒரு சாங் ஆடுவேன், அது ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா காமெடி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த குரல் மாற்றி பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வந்துட்டுருக்கு. அதிகமாக பார்த்தீங்கன்னா பேம்பஸ் காமெடி தான். எல்லாம் எங்கே போனாலும் பேம்பஸ் மனோஜ் வராருன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். என்னோடய மைத்துனர் மோகன் சொல்லிவிட்டு அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. இப்போ எந்த ஊருக்கு போனாலும் பேம்பஸ் மனோஜ் வரான்னு தான் சொல்லுவாங்க. அந்த காமெடி தான் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் நான் வளரணும், இன்னும் பேர் வாங்கணும், நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன். கூட அடுத்து சினிமாவில் போகணுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியல. நான் ஆடிஷன்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு இருக்குன்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டரோட பிள்ளை டைரக்டர் ஆகிறாரு, மியூசிக் டைரக்டர் ஆகிறாரு. எக்ஸாம்பிள் யார் சொல்லணுன்னாலும் அது தப்பாக எடுத்துக்காதீங்க. விஜய் சேதுபதியாக இருக்கார், அவர் கஷ்டப்பட்டு தான் மேலுக்கு வந்தார். இப்போ அவரோட பையன் வந்து ஹீரோவாக இருக்காருன்னா அப்பா வந்து ஹீரோ. ஸோ நமக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாததுனால நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சா இதுக்கு மேலே பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. தெருக்கூத்து கலைஞன் யாராச்சும் ஒருத்தர் சினிமாவில் வரணும் என்னோட ஆசை. அது நான்ன்றதில் யாராச்சும் ஒருத்தர். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, எல்லோரும் இன்னமும் தெருக்கூத்து தான் இருக்காங்க, திரையில் யாரும் காட்டுறதில்லை. தெருக்கூத்தாரும் திரைக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். அது யாராக இருந்தாலும் வந்தால் சந்தோஷம் தானே. கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா நான் பப்புன்னு வேஷம் ஆடுறேன், என்னால் எல்லோரும் சிரிக்க வைக்க முடியும். அதே டைமில் கோவம் வந்தால் கோபமாகவும் பேச முடியும். சோக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அழ வைக்கவும் முடியும். ஒரு பலவிதமான, அதாவது நவரசம், அனைத்து பாவனைகளும் ஒரே இடத்துல ஒரே சமயத்தில் ஒரே டேக், அதாவது சினிமா டேக்குன்னுவாங்க, ஒரே டைமில் பண்ணுறது வந்து
இந்த மேடை நாடகம் தான் தெருக்கூத்தில் மட்டும்தான். அழுதுகிட்டே இருப்பாங்க, திடீர்னு சிரிக்க வைப்போம். சிரிச்சுட்டே இருப்பாங்க, அடுத்த நிமிஷமாக அழ வைப்போம். அது இந்த தெருக்கூத்தில் மட்டும்தான் நடக்கும். இப்படி பல திறமைகள் இருக்குது. நாங்களே சொந்தமாக பாடுவோம். எங்கள் ராகமாக பாடுவோம், சோகமாக பாடுவோம், சந்தோஷமாக பாடுவோம். இப்போ ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நாங்களே சொந்தமாக தான் ஆடுறது. ஆட்டம் எல்லாமே முகபாவனை, கை பாவனை, நடைபாவனை. இன்னும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மாதிரி நடப்போம், ஜென்ஸ் மாதிரி நடப்போம், ஊனமுத்தம், அதாவது குறைசல்ல அது மாதிரி. இப்படி பல திறமைகள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. நிறைய ஆடிஷன்லாம் போயிருக்கு. விஜய் டிவியில் கலக்க போகுது சீசன் 10 போயிருக்கேன். அதில் செலக்ட் ஆனேன் செகண்ட் ரவுண்டுக்கு. ஆனால் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 25வது லிஸ்ட்டில் வந்திருந்தேன். நம்ம மறைந்த திரு ரோபோ சங்கரையா தான் என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு நடித்து காட்டணும், நல்லா இருக்குப்பா, நீங்கள் வந்து 25வது சீரியல் நம்பரில் இருக்கீங்க, செகண்ட் ரவுண்டு போகணுன்னாரு. நேரம் குறைவாக இருந்தால ஃபஸ்ட்டு 20 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் செலிபிரிட்டி, அதாவது யூடியூப் நல்லா ஃபேமஸாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோஸ் அதை பார்த்து தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கெல்லாம் இப்போ நாங்கள் ஃபேமஸ் ஆகலை, ஆகையால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி 7000 பேர் வந்திருந்தாங்க. அந்த 7000 பேரில் நாங்கள் 25வது இடத்துக்கு வந்திருக்கோன்னா அப்போ எங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு திறமை இருக்குதுன்னு நீங்கள் தான் பார்க்கணும். எங்களுக்கு கிடைக்கல, அதுவும் ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது. பப்ளிசிட்டி இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குன்ற மாதிரி இப்போ இருக்கிற திரைத்துறை அப்படி தான் இருக்குது. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க திரைத்துறையில், திறமையே கிடையாது. ஆனால் அவங்க யூடியூப்பில் நல்லா ஃபேமஸாக இருந்தால் மட்டும் போதும் என்ன பார்த்து முடிஞ்சு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு, அவங்களுக்கும் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இவங்கள வச்சு நம்ம பண்ணால் நம்ம படமும் ஹிட் ஆகுன்ற மாதிரி அப்படி தான் போயிட்டுருக்காங்க. தெரியாத கலைத்துறை கலைஞர் எவ்வளோ பேர் இருக்காங்க திறமை வச்சுக்கிட்டு. அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்து நல்லாயிருக்கும். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், ட்ரை பண்ணி தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கறதில்ல. நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது பார்த்து வாய்ப்பு கொடுங்க. கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது, கிடையாது, கிடையாது.